நம்ம பிசாசு கிட்ட ஏமாறக்கூடாது. டாக்ஸ்னா ஏமாறக்கூடாது. யார்கிட்ட ஏமாறக்கூடாதுன்னா, இந்த உலகத்தில் மனிதர்களாக சொல்லுவாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நமக்கு நம்ம முதல்ல தெரியாங்க பிசாசு கிட்ட நம்ம ஏமாறக்கூடாது ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எதில் ஏமாறக்கூடாது, எதில் சீக்கிரமாக ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகள் ஏமாந்து விசுவாசத்தை விட்டு ஆண்டோட விட்டு வழி போகிறோம்னா 2 விஷயம். நிறைய காரியம் இருக்குது, நிறைய போராட்ட பிரச்சனை எவ்வளோ இருக்குது. ஆனால் 2 முக்கியமான விஷயம் நடக்கும்போது, அவனுடைய வாழ்க்கையில் நடக்கும்போது அவங்க ஈஸியாக ஆர்டர் விட்டுட்டு ஏசப்பா விட்டுட்டு அவங்க பின்மாட்டு போயிடறாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஃபஸ்ட்டு என்னென்னா மரணம். அவங்களுடைய வாழ்க்கையில் அவங்க கணவரோ இல்லை மனைவியோ பிள்ளைகளோ இல்லை பெற்றோரோ இல்லை நேசித்த நண்பர்களோ உறவினர்களோ அவங்க மரிக்கும்போது அவங்க இப்போ மரிக்கும்போது பார்த்தோன்னா நமக்கு பல கேள்விகள் வரல. ஏன் இவங்க மறிச்சாங்க, ஏன் நல்ல கூட தான் இருந்தாங்க, நல்லா நேர்மையாக உண்மையாக தான் இருந்தாங்க. நிறைய பேர் ஊழியக்காரர் குடும்பத்தோடு நடக்குது ஃப்ரெண்ட்ஸ், பாஸ்டர்ஸ் குடும்பத்தோடு இன்னும் நடக்குது. ஏன் ஆண்டு மரணத்தை அனுமதிக்கணும்? நான் ஆண்டவர் தானே வணங்குறேன், நான் உத்தமாக தானே வாயிறேன், நான் நீதியாக தானே வாயிறேன், நான் ஆண்டு கட்டன்படி தானே வாயிறேன், கரெக்டாக சர்ச்சைக்கு போகிறேன், டெய்லியும் குடும்ப ஜபம் பண்ணுறோம், டெய்லியும் வேதம் வாசிக்கிறேன். உலகத்தில் எவ்வளோ பாவ இச்சைகள் அநேகம் எங்களை நெருக்கி வந்தாலும் நாங்கள் உண்மையாக தான் இருந்தோம். ஆனால் ஏன் ஆண்டு மரணத்தை அனுமதிச்சார் நமக்குள்ள அநேகருக்கு அநேக கேள்விகள் இருக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம நிறைய பேர் பார்த்துருக்கோம். அதுமாரி டைமில் கடவுள் ஏன் அனுமதிச்சார்னா ஃப்ரெண்ட்ஸ், அது இந்த பூமியை தெரியாது, ஒரு வேலை தெரியாமல் இருக்கலாம். ஆனால் பரலோகத்துக்கு போனால் கண்டிப்பாக அதோட ரீசன் அதோடைய என்னன்னு தெரியும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம கண்டிப்பாக நம்ம அதுக்காக என் கணவர் இறந்துட்டார், என் மனைவி இறந்துட்டா, என் பிள்ளைங்க இருந்துச்சு, நான் நேசித்த என் நண்பன் இறந்துட்டான், நான் நேசித்த எங்கள் பெற்றோர்கள் உறவினர்கள் இறந்துட்டாங்க, இயேசுவே கிடையாது, இயேசுவே உண்மையான கடவுள் கிடையாது, கடவுளே அவர் மனசாட்சியே இல்லை, நான் எனக்கு கடவுளை ஒன்றும் நான் என்ன பண்ண உலகத்தில் எப்படி பண்ணாலும் கூடி வச்சாலும் வேஸ்தான், அப்படியே நான் உலக காரியமாக நான் போயிடுறேன், எனக்கு கடவுளே விசுவாசமாக நான் எதுக்காக இனி நான் ஏன் கடவுளை வணங்கணும், இனி நான் ஏன் கடவுள் பின்பற்றணும்னு சொல்லிட்டு நமக்குள்ள பல கேள்விகள் இருக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் ஃப்ரெண்ட்ஸ், நான் கண்டிப்பாக நான் சொல்கிறேன், இதோடைய பின்னாடி ஒரு பெரிய ஒரு நல்ல காரியம் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா கடவுள் சித்தம் இல்லாமல் ஒரு முடி கூட கீழே விழாதுன்னு வேதத்தில் வாசிக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். அப்போது நம்ம அனுமதிக்கிறாருன்னா இந்த ரீசன் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். யோபு கூட பார்த்தீங்கன்னா, யோபு பாருங்கள், ஒரே நாள்லேயே யோபு பாருங்கள், யோபு 10 பிள்ளைங்க இறந்துட்டாங்க, சொத்து போச்சு, சொகம் போச்சு, இதெல்லாம் வியாதி வேறு, சரீரத்தில் வியாதி வந்துச்சு. ஆனால் யோபு இன்னும் உத்தமாக தான் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம யோபு போல நமக்கு அப்படிப்பட்ட சோதனை நமக்கு இல்லை ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சின்ன சின்ன காரியம் தான். ஆனால் ஃப்ரெண்ட்ஸ், என்னுடைய தாட்ஸ் என்ன ஃப்ரெண்ட்ஸ், நம்ம பிரியமானவர்களும் யாரும் இறக்கும்போது, அவங்க மறிக்கும்போது நம்ம ஆண்டை விட்டு பின்மாட்டு போகிறதுக்கோ இல்லை உலக காரியமாக விக்கிரகத்துக்கு பின்பற்றி போகிறதோ, உலக காரியமாக போகிறது, பாவ வாழ்க்கை போகிறது இருக்கல ஃப்ரெண்ட்ஸ். நம்ம கண்டிப்பாக நம்ம என்ன பண்ணணும், உறுதியாக விசுவாசமாக இருக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா பிசாசு அப்படி தான் சோதிப்போம் ஃப்ரெண்ட்ஸ். அவனுடைய சோதிக்கும் போது நம்ம பின்மாற்றத்துக்கோ கடவுள் விட்டு பின்வாங்கி போடுறதோ, விசுவாசத்தை பின்வாங்கி போகிறதோ இருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம உறுதியாக இருக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம உறுதியாக இருக்கும்போது யோபு போல நம்முடைய வாழ்க்கையில் ரெட்டிப்பான ஆசீர்வாதம் கிடைச்சாலும் சரி, கிடைக்கலனாலும்